ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டி. சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன்ஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் எடுக்க போகிறோம். எடுத்து இந்த லெஃப்ட் சைடு எடுத்து ஈக்குவல் டு 1ன்றது தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருக்க கொஸ்டினை நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன அப்படின்னா, சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். சீக்கன் பவர் 4 தீட்டா 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ எடுத்து 1 கொண்டு வரப்போம். ஸோ அப்போ சீக்கன் பவர் 4 தீட்டா என்ன பண்ணலாம், அதை அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்கன் பவர் 4 தீட்டாவை உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 சீக்கன் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா. ஸோ மைனஸ் சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் அடுத்தது இந்த 2 tan ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா சீக்கன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, சீக்கன் அப்படின்றத நம்ம வந்து 1 ப்ளஸ் டேர்ன் ஸ்கொயரோட ரிலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ சீக்கனையும் டேர்னையும் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1ன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சீக்கன் இருக்குது, இங்கே சைன் இருக்குது. ஸோ சீக்கன்றது 1/காசுன்னு எடுத்தால் சைன் பை காசு கூட டேன் வரும். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையுமே டேன் சீக்கன் மாற்றணுன்னா நம்மளால் கண்டிப்பாக 1ன்னு கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் நான் சீக்கனை அப்படியே கொண்டு வரேன், டேர்னையும் கொண்டு வரேன். பட் இந்த இடத்துல வரும்போது சைன் இருக்கிறதுனால இந்த சீக்கனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சீக்கன் பவர் 4 தீட்டா சீக்கனை வந்து 1/காஸ் பவர் 4 தீட்டான்னு எழுதலாமா, இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் பை காஸ் அப்படின்றது என்ன எழுதலாம், ஸோ சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சைன் பை காஸ் என்னது, tan பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இது tan பவர் 4, இது tan ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி பண்ணால் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் பவர் 4-ஐ சீக்கன் ஸ்கொயராக மாற்றுறேன் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை வந்து tan பவர் 4 தீட்டா அப்படியே இருக்கும், 2 tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்றது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா, மைனஸ் tan பவர் 4 தீட்டா அகைன் மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தான் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயரே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி விரிச்சு எழுதுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b 2 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இதுவும் அப்படியே இருக்குது. ஸோ இது மட்டும் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ப்ளஸ் tan பவர் 4 தீட்டா மைனஸ் tan பவர் 4 தீட்டா 0, ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா 0. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குது, மீதி 1. ஸோ 1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, RHSல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ LHSன்னு எடுத்து RHSன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருப்பேன். இல்லாட்டி எழுதும்போது நமக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பு எழுதும்போதே சீக்கன் பவர் 4 தீட்டான்னு எழுதும்போதே இந்த சீக்கன் பவர் 4-ஐ சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர்னு இந்த ஸ்டெப்லேயே எழுதலாம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டெப்பு டக்குன்னு நமக்கு ஒரே இடத்துல செய்யலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து இதை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேர்மை எடுத்து இங்கே சால்வ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டையுமே அட் அ டைத்தில் நமக்கு பண்ணலாம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக செய்யலாம். 3 ஸ்டெப்ஸ் இன்னும் கம்மி பண்ணலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதை முடிச்சுட்டு தான் இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை, ரெண்டையுமே அட் அ டைத்தில் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ நான் 1 பை 1 செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக.
வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 5th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம்மில் செகண்ட் டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ 5th சம்மில் செகண்ட் டிவிஷன் என்ன இருக்குது? cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 5th சம்மில் கூடிய செகண்ட் டிவிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகேங்களா? அதாவது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. ஓகேங்களா? அதான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை அகெயின் காட் தீட்டா இருக்குது. ஸோ இதையுமே என்ன பண்ணுறேன்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இங்கே 1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் காஸ் தீட்டா இங்கேயும் காஸ் தீட்டா. ஸோ நம்மளுக்கு கொசிகன் தீட்டா மைனஸ் 1 இருக்குது. கொசிகன் தீட்டானா 1 சைன் தீட்டா தான் கொசிகன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? காஸ் தீட்டாவை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? 1 சைன் தீட்டா மைனஸ் 1 வந்துருமா? அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் இதுவும் காஸ் தீட்டா இதுவும் காஸ் தீட்டா. வெளியில் எடுத்தீங்கன்னா 1 சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா வெளியே போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டேன். 1 சைன் தீட்டான்றது என்னது? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை அதே கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? 1 சைன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு இது வந்துடும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. அதுதான் வந்துருச்சா? ஸோ ஈக்குவல் டு RHS. LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். முடிச்சிடலாமா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ இவ்வளோ தான் 5th சம்மு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல சொன்னது மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்படி செஞ்சு நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக சைன் தீட்டா கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி போகும்போது அது வேறு பாயிண்டில் போகும். பட் நம்மளுக்கு கொசிகன் தீட்டா மைனஸ் 1 என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிச்சு போகணும். அப்படின்றதுனால அகைன் நான் என்ன பண்ணுறேன்? கொசிகன் தீட்டா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை 1 சைன் தீட்டா அப்படின்றப்ப. ஸோ இது ரெண்டுலேயும் காசு மட்டும் தனியாக எடுத்தால் 1 சைன் எனக்கு தனியாகவே கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் காஸ் தீட்டா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய 5th சம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்ப்போம்.